வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இறைநிலையோடு என் மனதை இணைத்து வாழ்த்து வருகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இந்த சிறப்பானதொரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் பெருமகிழ்ச்சி அடை. அன்பர்களே, தொடர்ந்து நீங்க இந்த அடிப்படை பயிற்சி முறைகளையும் அதை ஒட்டிய சிந்தனைகளையும் எடுத்துக்கொண்டு அதை உங்களுடைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதை உங்க அனுபவமாக மாற்றிக்கொண்டிருக்கிற முயற்சியில் இருப்பீர்கள். அநேகமாக உடற்பயிற்சி முழுமையாக கற்றுணர்ந்திருக்க என்று நம்புகிறேன். மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சி எல்லாம் தனி மனித அமைதிக்காக, சமாதானத்திற்காகத்தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறான். தனி மனிதன் எப்பொழுது அமைதி அடைய முடியும் அப்படின்னா, உடல், மனம், உயிர் என்ற 3 நிலைகளில ஒரு தெளிவான சிந்தனையும் அதை பராமரிப்பதற்கான வழிமுறைகளையும் தன் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் இவைகள் சாத்தியமாகும். அப்ப தன்னை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பட் நவடேஸ் இந்த நாலேஜ், உங்களது கற்ற அறிவு வாழ்க்கையினுடைய பொருளாதார உயர்வுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்கலாம். அது மட்டுமே ஒரு உயர்வாக கருத முடியாது. அப்போ பார்த்தா வாழ்க்கையில யாரால மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, நிறைய பொருள் செல்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று வருது ரிசல்ட். ஆனா உண்மையிலே அப்படி இருக்கா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த சமாதானம், மகிழ்ச்சி இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிகளை நாம் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அதை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழும் முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, பறவைகள் மற்ற விலங்கினங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது. அதாவது அது வாழும் முறை அதனுடைய இணைக்கப்பட்டிருக்கிறது. எந்த யானையோ குதிரையோ அல்லது பறவைகளோ யூனிவர்சிட்டி போறதில்லை, டாக்டரேட் வாங்குறதில்லை.
எந்த மீன் குஞ்சுக்கும் நீந்த யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. இவைகள் அனைத்துமே இயல்பாக இயற்கையில உள் தூண்டுதல்னு சொல்லுவாங்க, இன்ட்யூஷன். அதன் மூலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளை எப்படி படைக்கப்பட்டதோ, அதற்கான சிறப்பு என்ன இருக்கிறதோ அந்த சிறப்பின்படி வாழ்ந்து படிக்கின்றது. ஆனால் மனிதன் மட்டுமே நல்ல அறிவு நிலை, ஆற்றல், தேவையான உடல் அமைப்பு, முழுமையடைந்த நிலையில இந்த உலகத்துக்கு வருகிறான். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க உடம்பு இந்த டிசைன் உருவாகிறதுக்கு இயற்கை பல ஆண்டு காலம் உருவாக்கி கொண்டது, எடுத்துக்கொண்டது. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தலை, முடி, இப்படி எல்லாம் கை கால்கள் எல்லாம் எடுத்தோடனே உருவாகல. இந்த மனித தோற்றம் உருவாகிறதுக்கு பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா கிடைக்கல. இயல்பூக்கம் என்ற நீதியில உடலில் எந்த உறுப்பு தேவை அதிகமா இருக்கிறதோ அது வளர ஆரம்பிச்சது. உறுப்புகளின் தேவை குறையும் போது அது குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிசைன் உருவாயிடுச்சு. ஆதி காலத்துல மனிதன் வாளோட தான் இருந்தான். அதனுடைய அவசியம் பின்னாளிலே தேவைப்படாத போது அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இப்ப முதுகுத்தண்டோட கடைசியில டெயில் போனுன்னு ஒண்ணு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு? டெயில் போன். நீளமா இருந்த வாள் என்ன ஆயிடுச்சு? இப்போ சுருங்கி சின்னதா ஆயிடுச்சு. இத்தகைய அற்புதமான உடலமைப்பை, அறிவு, ஆற்றல், திறனோடு இந்த உலகத்துக்கு வர நாமோ எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறை நமக்கு யாரும் உருவாக்குவதில்லை. அதை நாமளே நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை வைத்து உருவாக்கிக் கொள்கிறோம். செல்ஃப் அனலைசிஸ், நம்மளை நாமே செதுக்கிக் கொள்கிறோம். இந்த சிற்பிகளை பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்தை வடிக்கிறதுக்கு முன்னாடி கல்லை தேர்ந்தெடுப்பாங்க. மலைப்பகுதியில போய் நல்ல உறுதியான கல். எதுக்கு? அந்த உளியுடைய அடியை அது தாங்கணும். இல்லைன்னா செதில் செதிலா போயிடும். அப்போ நல்லா வளர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பூமியில நிலைத்திருக்கக்கூடிய வலுவான கல்லை தேர்ந்தெடுப்பாங்க. எடுத்துட்டு நான் என்னுடைய சின்ன வயதுல எங்க தாத்தா வீடு பக்கத்துல ஒரு சிற்பி இருந்தார். அவரை போய் நான் சின்ன வயசுல கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன். அந்த கல்லை அவ்வளவு நேர்த்தியா நீங்க கற்பனையே பண்ண முடியாது. அந்த மூக்குனா அந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா. சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கு கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும்ல ஒரு லட்சணத்தோட இருக்கு இல்லையா? அதன்படி அதை வடிவமைப்பாங்க. ஆரம்பத்துல அந்த உளியினுடைய அடி வேகமா இருக்கும். அப்புறம் போக 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 அந்த ஷேப் வரும்போது அதனுடைய அடி ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பார்த்தா பெருசா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப மைல்டா அதுக்கு அந்த ஷேப் கொடுப்பாங்க. ரொம்ப நுட்பமான வேலை. இப்போ அப்படி வேலை செய்து ஒரு அற்புதமான சிலையை வடிக்கிறாங்க. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான சிலை உருவாகும்.
இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இந்த சிலை உருவாகாதற்கு முன்பு அந்த சிலை எங்க இருந்துச்சு? இந்த பாறைக்குள்ள தான் இருந்துச்சு. அப்ப அந்த சிற்பி என்ன பண்ணான்? நல்லா யோசிச்சு பாருங்க. வேண்டாத பகுதியை எடுத்தான். இந்த பாறையில இருக்கிற அந்த சிற்பத்த வடிவமைப்பதற்கு எக்ஸஸா வேண்டாத பகுதிகள கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சான். ஒரு அற்புதமான சிலை உருவாயிடுச்சு. அதுபோல அறிவும், ஆற்றலும், திறனும் படைத்த நாம் அனைவரும் நம்முடைய சுய மதிப்பீட்டின் மூலமாக நம்மளுடைய வேண்டாத குணங்களை, அவசியமற்ற பண்புகளை, அவசியமற்ற சிந்தனைகளை களைந்து கொள்வதன் மூலம், எடுத்து விடுவதன் மூலம் நம் வாழ்க்கையை மிக இனிமையாக அமைத்துக் கொள்ள முடியும். சமாதானமான வாழ்க்கை, இன்னும் சொல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளும். நாம வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை அப்படின்னு பார்க்கிற பல விஷயங்களை என்ன சொல்றாங்கன்னா பெரியவங்க, அது பிரச்சனைகள் அல்ல, அது உனக்கு கிடைத்த வாய்ப்புங்கிறாங்க. அப்போ பார்க்கிறவனுடைய மனநிலையை பொறுத்து அது மாறுது. ஒருத்தன் அதை பிரச்சனையா பார்க்கிறான், ஒருத்தன் அவன் தன் வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக பார்க்கிறான். நண்பர்களே, நார்மலா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல மதிப்பிடுதல் என்பது அவருடைய கல்வித்தரம், அவங்களுடைய பொருளாதார வரவு, இருப்பு, எதிர்காலத்துல அவங்களுக்கு உருவாக போற செலவுகள், அதற்கான சேமிப்பு, அதை பாதுகாக்கிற விதம், இதை மட்டும்தான் சிந்திக்கும். இட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் லைஃப். இட் இஸ் நாட் ஃபுல்லி லைஃப். இட்ஸ் நாட் அ லைஃப். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அப்படின்னா அது வேண்டான்னு சொல்லல, அது நம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பெரிய பகுதி இருக்கு. அதை எப்படி உருவாக்கிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கு தான் குருவினுடைய உதவி நமக்கு தேவைப்படும். குருத்துவம் என்பது, மாஸ்டர்லினஸ் என்பது ஒரு நல்ல வழிகாட்டுதல், அவ்வளவுதான். அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறதில்லை, அல்லது அவங்க உங்க கூட வரப்போறதில்லை. உங்க வாழ்க்கை முழுவதும் அவங்க உங்கள் கூட பயணிக்க போறது. இது சரியான வழின்னு வழி மட்டும் காட்டுவாங்க. மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லுவாங்க. ஒருவர் சொன்னால் உடனே அதை அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. சுயமாய் சிந்தியுங்கள் அப்படிம்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய கருத்துக்களை, தத்துவங்களையும், வேத புராணங்களையும் எளிமைப்படுத்தி எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லுவாங்க சாமி. சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னதை அப்படியே நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி ஏத்துக்காதீங்க. நீங்கள் சுயமாக சிந்தித்து தெளிவு பெறுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் அப்படித்தான். நீங்க இங்க பெறுகிற உடற்பயிற்சியா இருந்தாலும் சரி, தியானமா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றாங்களேன்னு செய்யாதீங்க தயவு செய்து. அப்படி நினைக்காது. நீங்க செய்து பாருங்க. தொடர்ந்து நுட்பமா அதை கவனிச்சு செய்து பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு உடல்ல மாற்றமும் நலமும் பெருகுகிறது
என்ற பட்சத்துல நீங்க அதை உங்களாக்கிக்கலாம். எப்பவுமே இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க, அது பின்னாடி போறவங்க, அவங்க சுயமா சிந்திக்க மாட்டாங்க. மகரிஷி நம்ம எல்லாத்தையும் சுயமா சிந்திக்க சொல்றோம். அப்படியே சொன்னதை யார் சொன்னாலும் ஏற்றுக்க வேண்டாம். நீங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய தகவல் நமக்கு வரும். அது ஜஸ்ட் தகவல், இன்ஃபர்மேஷன். அதுல எது நமக்கு தேவையானதோ, எதுன்னு நாம தான் அதை கண்டுபிடிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை நீங்க முயற்சி செய்து பார்க்கும்போது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க வாழ்வியலாக அது மாறும். நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய உடல் நலம் அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கை முறையோடு இணைந்து இருக்கணும். இன்னைக்கு அது நிறைய சிதைக்கப்படுது. நிறைய பேர் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு ஐடில ஒர்க் பண்றாங்க. விரும்புதோ விரும்பலையோ வேற வழி இல்லாம அதை ஓடுறாங்க. எப்படி அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்னு பாருங்களேன். நண்பர்களே, இந்த சுய மதிப்பீடு என்பது வெறும் பொருள் சார்ந்து மட்டும் சிந்திக்க கூடாது. அதை ஒட்டிய அருள் சார்ந்தும் நமக்கு இருக்கணும். ஒருத்தன் பக்கத்து வீட்டுல வீடு கட்டிட்டான் அல்லது கார் வாங்கிட்டான் அப்படின்னா அவன் உயர்ந்தவனாகவும் நம்ம தாழ்ந்தவனாகவும் கருதி கொள்ள வேண்டியது. பிறப்புல எல்லாருமே சமந்தான். அவரவர் இந்த வாழ்க்கையை எப்படி பர்சீவ் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை எப்படி அவர்கள் பார்க்கிறார்களோ, எப்படி அதை உணர்கிறார்களோ, எப்படி அதை அனுபவிக்கிறார்களோ, அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பு இருக்கிறது. இதற்கு ஒரு சின்ன அளவுகோல் வச்சுக்கோங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியுதுன்னு பாருங்க. உடல்ல மகிழ்ச்சியா இருக்குன்னா உடல்ல துன்பம் இல்லாம, மனம் போராட்டம் இல்லாம இருப்ப வச்சு மகிழ்ச்சியா எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குன்னு அர்த்தம். அல்டிமேட்டா நீங்க செய்யறது எல்லாமே அந்த மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகத்தான். நீங்க படிக்கிறது, வேலைக்கு போறது, வருமானத்தை பெருக்கிறது, திருமணம் பண்ணிக்கிறது, குழந்தை பேரு, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய திருமணம், இப்படி இந்த வாழ்க்கை சர்க்கிள் இருக்கு பாருங்க. இது எல்லாமே அல்டிமேட்டா எதுக்குன்னா உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போ ஒரு அளவுகோல் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்க மகிழ்ச்சிய கெடுக்கிற விஷயமா இருக்குதோ, அது உடல் அளவுல, மனதளவுல, உங்க மகிழ்ச்சியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் உங்க மகிழ்ச்சிய சிதைக்கிற அல்லது கெடுக்கிற எந்த விஷயத்தையும் நீங்க ஊக்கப்படுத்தாதீங்க, செய்யாதீங்க, முயற்சிக்காது. மகிழ்ச்சியை பெருக்கிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அமைதியும் கொடுக்குதோ அதை நோக்கி உங்க பயணத்தை திருப்பும். காமனா சொல்றேன், உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற செயல்கள்ல மன போராட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய சமாதானத்தை, மகிழ்ச்சியை பாதிக்கும். எங்க நாம தப்பு பண்றோம், எதை நாம சரி பண்ணிக்கணும், எப்படி நம்மள இதுல இருந்து சிறப்பா மேம்படுத்திக் கொள்ளணும், இது எல்லாமே உங்க கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு.
வெளியிருந்து பெற வேண்டியது. அதற்கு வழிகாட்டுதல் தான் குரு நமக்கு அமைகிறது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சி முறைகள் எல்லாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும். மீண்டும் சொல்றேன், அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளுடைய அறியாமை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். நீங்க எல்லாருமே எங்க இருக்கணும்னு அவர் நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய தோல் மேல இருக்கணுங்கிறார். ஏன்னா, என்னுடைய அனுபவம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதை நீங்க உணர்ந்து அதுக்கு மேலதான் நீங்க ஒரு நல்ல குரு அப்படிதான் நினைப்பார். தன்னுடைய மாணவர்கள் தன்னை விட சிறப்பாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் அவங்க விரும்புவாங்க. நீங்க எல்லாம் என் தோல்ல இருக்கிறீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் அவங்க எவ்வளவு காலம் அனுபவப்பட்டுறாங்களோ, இந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் பற்றி சிந்திச்சு ஒரு ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்களோ, அதை எளிமையா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து பயன்பெற்று அதற்கு மேல உங்களால என்ன சிறப்பா செய்ய முடியுமோ அது நாம செய்ய வேண்டிய முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, எனவே ஆல் ஆஃப் ஷார்ட் இன் ஷார்ட் எல்லாத்தையும் என்னுடைய தொகுப்பு உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த சுய மதிப்பீடு எப்படி இருக்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவா நாம கம்பேர் பண்ற மென்டாலிட்டி இருக்கும். மெயினா மெட்டீரியல். அவர் என்னை விட வேறவா இருக்காரு, பணசார் அல்லது கார் வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரு, சொந்த வீடு வச்சிருக்காரு, நான் வாடகை வீட்டுல இருக்கேன். நோ, அங்கிருந்து நீங்க உங்களை மதிப்பிடக்கூடாது. எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். மீண்டும் ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் உங்களால சமாதானமா மகிழ்ச்சியா இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க உயர்வாகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அது என்ன ஆகணும்? வளரணும், பெருகணும். அதற்கான திட்டங்களும் பயிற்சிகளும் முறைகளையும் நீங்க கடைபிடிக்க தேடி பெறுங்க. இந்த ஞானத்தை, இந்த அறிவை எங்கெல்லாம் உங்களுக்கு அது உங்க மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் உதவியா இருக்கும்னு தோணுதோ அவற்றையெல்லாம் தேடி உங்கதாக்கிக்க. முயற்சியின் மூலம் அதை நமதாக்கிக் கொள்ளுங்கள். அவைகள் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பை கொடுக்க வல்லது. நாம இன்னைக்கு சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கிற வெறும் பணமோ புகழோ, பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப காலமா ஒரு நண்பர், ஒரு 4-5 நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்தார். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்க. மதிப்பு மரியாதை, அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அவர் சொல்லுவார், காலையிலிங்க நான் நைட்டு போய் அப்படியே டயர்ல படுக்கிறேன் பாருங்க, தூங்கினதாங்க. இடையில இப்போ 2 மணிக்கோ 3 மணிக்கோ முழிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால தூங்கவே முடியாதுங்க. அவ்வளவு மன அழுத்தம். ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன். அப்போ நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த தளத்துல வேணா இருக்கலாம். லோ மிடில் இன்கம், மிடில் இன்கம், ஹையர் இன்கம் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? எந்த தளத்துல வேணாலும் நீங்க. ஆனா எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நேரம் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களால இருக்க முடியும்? அதை பொறுத்துதான், அதுதான் சரியான அளவுகோலாக நீங்கள் உங்களுக்கு வைத்துக்கொண்டு அங்க எங்கெங்கெல்லாம் நீங்க உங்களுடைய கவன சிதறல்னால தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் சீர் செய்து அவசியமற்ற விஷயங்களை விட்டு அவசியமான விஷயங்களை புரிந்து கொண்டு அதுக்கு குருவினுடைய துணையை நீங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்துல அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு அதற்கான பயிற்சி முறைகள் இங்க முழுமையாக கொடுக்கப்படுகிறது. சிந்தனைகளும் இருக்கு. அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்ட்ராஸ்பெக்ஷன் ப்ரோசஸ்ல இருக்கும் நம்ம
பிரம்மஞானம் வரைக்கும் அற்புதமான பயிற்சிகள். ரொம்ப எளிமையான சிந்தனைகள். ஈஸியா எல்லாரும் படிக்காதவங்க கூட நம்ம இதுல நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. பேச தெரிந்தவர், தமிழ் அழகா பேச தெரிஞ்சா போதும். ஏன்னா உணர்ந்தவர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை மகரிஷி அவங்க நமக்கு எளிமையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க அத எடுத்துக்கங்க. இங்க நம்மளோட ஞானாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண், பெண் ஞானாசிரியர்கள். அவங்கவங்க தன்னுடைய கடமையும் செய்துகிட்டு, இதையும் முழுமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க சந்தேகங்களை கேட்டு, எத்தனை கேள்வி கேட்டாலும் அவங்க தவறா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, கேள்விகள் தவறே கிடையாது எப்பயுமே. அப்படிம்பாங்க மகரிஷி. சொல்ற பதில்ல தான் தப்பு இருக்கும்பாங்க. ஏன்னா, தெரியாதனால தான் கேள்வியா எழுது. எனவே அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க எங்க இருக்கிறீங்க? நாங்கலாம் இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு அங்கங்க அலைஞ்சோம். தேடி ஓடுனோம். நான் சொல்றது 10, 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா உங்க வீட்லயே மொபைல ஆன் பண்ணா இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. அத நல்லா ஆர்வமா எடுத்துக்கங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அப்படியே செய்யணும்னு, அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன விஷயங்கள அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல இப்படியெல்லாம் சொன்னாரு. அதுல உங்களுக்கு சந்தேகம் எழலாம். அடுத்தடுத்து வர ஆசிரியர்கள்கிட்ட அத கேளுங்க. இப்படி சொன்னாரு. என்னங்க இது எப்படிங்க? கேள்வியெல்லாம் கேளுங்க. அத வெரிஃபை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ ஆரம்பிச்சுரும். ஸோ வாழ்க்கையினுடைய அளவுகோல் என்பது உங்கள் மதிப்பீட்டின் அளவுகோல். எவ்வளவு நேரம் உங்களால சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு இருக்க முடிகிறதோ, அதை பொறுத்து தான் அமையும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம நினைக்கிற பொருளாதாரமோ, அதிகாரமோ, அல்லது அழகோ, அல்லது மற்ற அங்கீகாரமோ உங்களுக்கு அதை கொடுக்காது. இது கம்ப்ளீட்லி இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதை சார்ந்த, உடலையும் மனதையும் உயிரையும் சார்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த சமாதான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்பது. அதை புரிந்து கொண்டு அதை மேன்மைப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகளை நல்ல சீரா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணி எல்லா சிறப்பையும் நீங்க பெற்று உங்க குடும்பத்திலையும் இந்த சமுதாயத்திலையும் சான்றோர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரண புருஷர்களா எல்லாரும் உங்களை பார்த்து பரவாயில்லையா அவர் அப்படி இருக்காரு, ரைட் அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க தன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு ரோல் மாடலா நீங்கள்லாம் இருந்து சிறப்புற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்.